أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي يا فتاح سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم அல்ஹம்துலில்லா. யா அல்லாஹ் உனக்கே எல்லா புகழும் யா அல்லாஹ். நம்ம முதல்ல ஒவ்வொரு நாளும் நம்ம சரி செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிய்யா. நம்மளுடைய நிய்யத்து பரிசுத்தமா இருக்கணும். யா அல்லாஹ் உனக்காக உன்னுடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கேன் யா அல்லாஹ். நான் இதை கேட்டு அழகிய முறையில அமல் செய்யறதற்கு கிருபை செய் யா அல்லாஹ். முதல்ல நம்ம நிய்யத்தை பரிசுத்தமா வச்சு, ரெண்டாவது அந்த துவாவை செஞ்சு யா அல்லாஹ் கேட்கக்கூடிய ஒவ்வொன்றையும் யா அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கையில நான் செயல்பட நீ தௌஃபீக் செய்ய அல்லாஹ். அடுத்து நான் இதை பூரா என் குடும்பத்தாருக்கு முதல்ல, ரெண்டாவது என்னுடைய உற்றார் உறவினர்கள், என்னுடைய நண்பர்கள், யா அல்லாஹ் அது அல்லாத மற்ற மக்களுக்கும் நான் எத்தி வைப்பேன் யா அல்லாஹ். நியத்தை தூய்மையாக்கி அல்லாஹிடத்துல துவா செஞ்சு நான் செயல் செய்வேங்கிற எண்ணத்தோட எத்தி வைக்கணும் அப்படிங்கிற சிந்தனையோட ஆரம்பிப்போம். ஓகே, அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். ஸ்டார்ட் பண்ணுங்கம்மா. நீங்கள் பெண்களை விவாகரத்து செய்து அவர்களின் இத்தா தவணை முடியும் தருவாயை அடைந்து விட்டால் நல்ல முறையில் அவர்களை உங்களுடன் வாழச் செய்யுங்கள், அல்லது நல்ல முறையில் அவர்களை அனுப்பிவிடுங்கள். ஆனால் வரம்பு மீறும் எண்ணத்துடனும் தொல்லை கொடுக்கும் எண்ணத்துடனும் அவர்களை நீங்கள் தடுத்து நிறுத்தாதீர்கள். அப்படி எவரேனும் செய்தால் உண்மையில் அவர் தமக்குத்தாமே அநீதி இழைத்துக் கொண்டவராவார். அல்லாஹுடைய வசனங்களை பரிகாசமாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். மேலும் அல்லாஹ் உங்கள் மீது பொழிந்திருக்கும் அருட்கொடையை நினைவில் வையுங்கள். மேலும் அவன் உங்கள் மீது இறக்கி இருக்கும் வேதத்தையும் ஞானத்தையும் கண்ணியப்படுத்துங்கள் என உங்களுக்கு அவன் அறிவுரை கூறுகின்றான். அல்லாஹுக்கு அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். மேலும் நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் நன்கு அறிபவன் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் எவ்வளவு அழகான அறிவுரைகளை சொல்லி நீங்க அவன் நடத்தக்கூடிய உங்களுடைய எண்ணத்துல இருக்கக்கூடியதையும் அறியக்கூடியவனா இருக்கான். நீங்க கரெக்டா நடந்துக்கங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அடுத்த வசனம்மா. நீங்கள் பெண்களை விவாகரத்து செய்து அவர்கள் தங்களின் இத்தா தவணையை நிறைவு செய்தால் பிறகு அவர்கள் தங்களுக்குரிய துணைவர்களை நேர்மையான முறையிலும் பரஸ்பர பொருத்தத்தின் அடிப்படையிலும் திருமணம் செய்து கொள்ள விரும்பினால் அவர்களை நீங்கள் தடுக்காதீர்கள். இவ்வாறு ஒருபோதும் செயல்படக்கூடாது என்று உங்களில் அல்லாஹ்வின் மீதும் இறுதி தீர்ப்பு நாளின் மீதும் நம்பிக்கை கொண்டோருக்கு அறிவுரை கூறப்படுகின்றது. இதுவே உங்களுக்கு மிக தூய்மையானதும் பண்பு மிக்கதுமான வழிமுறையாகும். மேலும் அல்லாஹ் நன்கு அறிவான், நீங்கள் அறிய மாட்டீர்கள். பாத்தீங்களா? சுப்ஹானல்லாஹ். அந்த பெண்கள் விவாகரத்து செய்யப்பட்டு இருந்தா அவங்க தவணை முடிச்சதும் அவங்க யாராச்சும் விரும்பினா திருமணம் முடிச்சு கொடுங்க, அப்படியே வச்சிடாதீங்க. அல்லாஹாலா சொல்றான். ஏண்டா இது அல்லாஹுடைய கட்டளை. நம்பிக்கையை கொண்டவங்களுக்கு அல்லாஹ் அறிவுறுத்தி செய்யறான். இது ஒருத்தருடைய விஷயத்துல இறங்குனது. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். இதனுடைய ஹிஸ்டரியை படிச்சு பார்த்தோம்னா ரொம்ப அற்புதமா இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹாலா நீங்க அறிய மாட்டீங்க, நான் அறியக்கூடியவனா இருக்கிறேன். அதனால என்னுடைய இந்த அழகான கண்ணியமான உங்களை அறிவுரைகளை எடுத்துக்கங்கிறாங்களா. அடுத்துமா. தம் குழந்தைகளுக்கு பால்குடியை நிறைவு செய்ய வேண்டும் என்று தந்தையர்களில் யாராவது விரும்பினால் தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளுக்கு 2 ஆண்டு காலம் முழுமையாக பாலூட்ட வேண்டும். இந்நிலையில் அத்தாய்மார்களுக்கு நல்ல முறையில் உணவளிப்பதும் உடை கொடுப்பதும் குழந்தைகளின் தந்தைக்குரிய பொறுப்பாகும். ஆனால் எவர் மீதும் அவரது சக்திக்கேற்பவே தவிர பொறுப்பு சுமத்தப்பட மாட்டாது. தாயும் தனது குழந்தையின் காரணத்தால் சிரமத்திற்குள்ளாக்கப்பட மாட்டாள். தந்தையும் தனது குழந்தையினால் சிரமத்திற்குள்ளாக்கப்பட மாட்டான். பாலூட்டும் தாய்க்கு உணவும் உடையும் அளிப்பது தந்தை மீது எப்படி பொறுப்பாகுமோ அதே போன்றே அவனுடைய வாரிசு மீதும் பொறுப்பாகும். ஆயினும் அவர்கள் இருவரும், தாயும் தந்தையும், ஒருவருக்கொருவர் பரஸ்பர மனநிறைவு மற்றும் ஆலோசனையின் அடிப்படையில் பால்குடி பழக்கத்தை நிறுத்திவிடக் கருதினால் அவ்வாறு செய்வதில் அவ்விருவர் மீதும் குற்றம் எதுவும் இல்லை.
மேலும் நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு செவிலித்தாய்கள் மூலம் பாலூட்ட விரும்பினால் இதிலும் உங்கள் மீது எவ்வித குற்றமும் இல்லை. ஆனால் ஒரு நிபந்தனை, அவர்களுக்கு பிரதிபலனாக கொடுக்க வேண்டியதை நீங்கள் முறைப்படி கொடுத்துவிட வேண்டும். அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். மேலும் நீங்கள் செய்வது அனைத்தையும் அல்லாஹ் பார்ப்பவனாக இருக்கின்றான் என்பதை நன்கு அறிந்து கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ஒவ்வொரு சட்டத்தையும் சொல்லிட்டு பாருங்களேன். அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்க, நீங்க செய்யறத பார்க்கலாம். இதெல்லாம் என்னுடைய வரையறை அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஒரு குழந்தைய பெத்தெடுத்துட்டா அந்த குழந்தைக்கு தாய்க்கு எவ்வளவு உரிமை இருக்கு, தகப்பனுக்கு எவ்வளவு உரிமை இருக்கு. பாலுக்குடின்னு ஒரு சட்டம் ஒண்ணு இருக்கு. அதுல எப்படி தாய் நடந்துக்கணும், தகப்பன் நடந்துக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் சக்திக்கு மீறி நம்ம சிரமப்படுத்தக்கூடாது. நான் உங்க பிள்ளைக்கு பால் கொடுக்குறேன், எனக்கு அதை வாங்கித்தாங்க, இதை வாங்கித்தாங்க, அதை அப்படின்னு சொல்லிட்டு பாவம் அவர்கிட்ட இல்லாததெல்லாம் கேட்கக்கூடாது. அதே நேரத்துல அந்த பொண்ணுக்கு முடியாம இருக்கிறா, அவளுக்கு ஏதோ பிரச்சனையா இருக்குது, அந்த நேரத்துல என் பிள்ளைக்கு பால் கொடுத்துதான் ஆகணும்னு சொல்லக்கூடாது இல்லையா? அப்படியெல்லாம் அல்லாஹாலா இந்த விஷயத்துக்கு பெரிய சட்டத்தை அல்லாஹாலா கொடுத்து மிகப்பெரிய வசனத்தை அல்லாஹ் கொடுக்குறான் பாருங்க. 2 பேரும் ஆலோசனையின் பேர்ல செவிலித்தாயை ஏற்படுத்தலாம். அப்படி செவிலித்தாயை ஏற்படுத்தும் போது அவங்களுக்குரிய தொகைகளை ஒரு கொடுக்க வேண்டியதை கொடுத்துடணும். அதே மாதிரி ஒரு குழந்தைய பெற்றதுக்கு பின்னாடி அந்த குழந்தைக்கு சொந்தமான தகப்பன் மூத்தா போயிட்டா வாரிசுகள் மீது அந்த பால் குடி தாய்க்கு கொடுக்க வேண்டியது என்னென்னவெல்லாம் இருக்கோ அதை கொடுக்கறது கட்டாயம். எவ்வளவு அழகா சுப்ஹானல்லாஹ். பிரச்சனை வந்துடாம, சண்டை சச்சரவு வந்துடாம, பிணக்குகள் வந்துடாம இருப்பதற்கு அல்லாஹ் எவ்வளவு அழகான சட்டம் ஒழுங்கு முறைகளை எல்லாம் காமிச்சிட்டு சொல்றான். இதெல்லாம் அல்லாஹுடைய சட்டங்கள், வரம்புகள். இதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அல்லாஹ்வுக்கு அணிஞ்சி வாழுங்க. நீங்க செய்யறத அல்லாஹ் பார்க்கக்கூடியவனா இருக்கிறான்னு அல்லாஹ் சொல்றேன் இல்லையா? அடுத்த வசனமா. உங்களில் எவரேனும் மனைவியரை விட்டு மரணமடைந்து விட்டால் அவருடைய அந்த மனைவியர் 4 மாதம் 10 நாட்கள் தாமாக காத்திருக்க வேண்டும். அப்படி தங்களின் தவணையை நிறைவு செய்துவிட்டு தங்கள் தனிப்பட்ட விஷயத்தில் தம் விருப்பத்துக்கு ஒப்ப ஒழுங்கான முறையில் செயல்பட அவர்களுக்கு உரிமை உண்டு. அதில் உங்கள் மீது எந்த தவறும் இல்லை. நீங்கள் செய்தவர் அனைத்தையும் அல்லாஹ் நன்கறிபவனாக இருக்கின்றார். சுப்ஹானல்லாஹ். முதல்ல தலாக் விஷயத்தை பத்தி அல்லாஹ் சொன்னான். தலாக் சொல்லப்பட்ட பெண்கள் இத்தாவுல இருக்கிறது, இல்ல கணவன் மீட்டிக்கிறது, அந்த சட்டத்தை. இப்ப மனைவி விட்டுட்டு மௌத்தாயிட்டா அப்ப அவங்களுக்குரிய சட்டம் என்ன, அதை பத்தி அல்லாஹ் சொல்றான். சுப்ஹானல்லாஹ். அடுத்துமா. விதவையான பெண்களை திருமணம் செய்து கொள்ளும் விருப்பத்தை அவர்களின் இத்தா காலத்தில் நீங்கள் சாடையாக தெரிவிப்பதிலோ உங்கள் உள்ளங்களில் மறைத்து வைப்பதிலேயோ உங்கள் மீது எந்த தவறும் இல்லை. அவர்களைப் பற்றி நீங்கள் எண்ணிப் பார்ப்பீர்கள் என்பதை அல்லாஹ் அறிவான். ஆனால் இதோ பாருங்கள், அவர்களிடம் இரகசிய உடன்படிக்கை எதுவும் செய்யாதீர்கள். அவர்களிடம் பேச வேண்டி இருந்தால் வெளிப்படையாக நேர்த்தியாக பேசுங்கள். நிர்ணயிக்கப்பட்ட இத்தா தவணை நிறைவடையும் வரை நீங்கள் திருமண ஒப்பந்தம் செய்ய தீர்மானிக்காதீர்கள். மேலும் உங்கள் நெஞ்சங்களில் உள்ளவற்றை அல்லாஹ் நன்கறிவான் என்பதை நீங்கள் திண்ணமாக அறிந்து கொள்ளுங்கள். எனவே அவனுக்கு அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். மேலும் அல்லாஹ் மன்னிப்பு வழங்குபவனும் சகிப்பு தன்மையுடையோருமாய் இருக்கின்றான் என்பதனையும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஜஸாக்கல்லாஹ் ஹைராமா. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் எவ்வளவு அழகா பெண்கள் விதவை பெண்கள் ஆகும்போது, கணவன் மரணிக்கும் போது அவங்க இத்தா காலத்தையும், அந்த இத்தா காலத்துல எப்படியெல்லாம் சட்டங்களை பேணணுங்கிறதையும், அவங்க திருமணம் முடிக்கணும்னா அந்த காலத்துல பேசக்கூடாதுங்கிறதையும், அந்த காலங்கள் முடிஞ்சுதான் பேசணுங்கிறதையும் எவ்வளவு அழகா அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு சொல்றான், நீங்க அல்லாஹ் வாஞ்சிக்கோங்க. அல்லாஹ் மன்னிக்க கூடியவனா இருக்கான். அதே நேரத்துல சகிப்புத்தன்மையோட இவனா இருக்காங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து 236வது வசனம். நீ படிக்கிறியா? நீங்கள் உங்கள் மனைவியரை தீண்டாமலும் அவர்களுக்கு மகரை நிர்ணயிக்காமலும் இருக்கின்ற நிலையில் அவர்களை தலாக் செய்வீர்களேயானால் உங்கள் மீது குற்றமேதும் இல்லை. ஆனால் இந்நிலையில் அவர்களுக்கு வாழ்க்கைக்கு பயனுள்ள ஏதேனும் பொருட்களை அவசியம் கொடுத்து விடுங்கள். வசதியுள்ளவன் தன்னுடைய சக்திக்கேற்பவும் வசதி அற்றவன் தன்னுடைய சக்திக்கேற்பவும் நல்ல முறையில் கொடுத்துவிட வேண்டும். இது நல்லோர் மீதுள்ள கடமையாகும். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், திருமணம் முடிச்சிட்டோம், ஆனா அவங்க தொடுறதுக்கு முன்னாடியே பிடிக்கல அப்படின்னா நம்ம நடந்துக்க கூடிய முறை இது. ஓகேடா. அடுத்து
மேலும் மகரை நிர்ணயித்துவிட்டு அவர்களை நீங்கள் தீண்டுவதற்கு முன்னர் தலாக் சொல்லிவிட்டால் நீங்கள் நிர்ணயித்த மகரில் பாதியை அவர்களுக்கு கொடுத்துவிட வேண்டும். ஆனால் அப்பெண்கள் மகரை வாங்காமல் விட்டு கொடுத்தாலே தவிர, அல்லது திருமண ஒப்பந்தம் யாருடைய பொறுப்பில் உள்ளதோ அவர் முழு மகரையும் விட்டு கொடுத்தாலே தவிர, மேலும் நீங்கள் கணவர்கள் விட்டு கொடுப்பதுதான் இறையச்சத்திற்கு மிக இணக்கமானதாகும். நீங்கள் உங்களுக்கிடையில் தயாள குணத்துடன் நடந்து கொள்ள மறந்துவிட வேண்டாம். நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்வதனை அனைத்தையும் உற்று நோக்கியவனாக இருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் பாருங்க, பெண்கள் மேல எவ்வளவு கருணை, எவ்வளவு அக்கறை, எவ்வளவு கண்ணியம், எவ்வளவு உயர்வு, எவ்வளவு பாதுகாப்பு இந்த இஸ்லாமிய மார்க்கத்துல பெண்களுக்குன்னு பாருங்களேன். நீங்க மகர நிர்ணயிக்காம இருந்தா அத பரவாயில்ல, அது மேல தப்பு இல்லை. ஆனா நிர்ணயிச்சுட்டா அதுல பாதியவாச்சும் கொடுத்துடணும். ஏன்டா அவங்கள தொடாட்டியும் பரவாயில்ல கொடுங்க. ஏன்டா பெண்களா இருக்கிறாங்க, அவங்களா வேணான்னு சொன்னா விட்டுருங்க. இல்ல அவங்களுக்கு வழி இருக்கிறாங்கல்ல, அவங்க பொறுப்புதாரியா, அவங்க வேணான்னு சொன்னா அப்ப குத்தம் இல்ல. அப்படி இல்லாட்டி நீங்க கொடுத்துருங்கன்னு அல்லாஹ் சொல்றான். உங்கள்கிட்ட விட்டு கொடுக்கறதுல இணக்கம் இருக்கு. நீங்க நற்குணத்தோட இந்த பெண்கள்கிட்ட நடந்துக்கோங்க. ரப்பே உனக்கே இல்லாத. அடுத்தடா. எல்லா தொழுகைகளையும், குறிப்பாக தொழுகையின் சிறப்பு அனைத்தையும் ஒருங்கே பெற்றுள்ள சலாத்துல் உஸ்தாவையும் நீங்கள் பேணித் தொழுது வாருங்கள். அல்லாவின் திருமுன் முற்றிலும் அடி பணிந்தவர்களாக நில்லுங்கள். அச்சம் தரும் சூழ்நிலை உருவானால் நீங்கள் நடந்து கொண்டோ சவாரி செய்து கொண்டோ முடிந்த அளவு தொழுங்கள். பின்னர் உங்களுக்கு அமைதி ஏற்பட்டதும் அல்லாஹ்வை நீங்கள் நினைவு கூறுங்கள். எப்படியெனில் நீங்கள் அறியாதிருந்ததை எவ்வாறு அல்லாஹ் உங்களுக்கு கற்று தந்தானோ அவ்வாறே அவனை நினைவு கூறுங்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த இடத்துல அல்லாஹ் தொழுகை விஷயத்த சொல்றான், சொத்து விஷயத்த சொன்னான், போர் விஷயத்த சொன்னான், குடும்ப வாழ்க்கையை சொன்னான், பால்குடி உறவை பத்தி சொன்னான், உற்றார் உறவுகளை பேணுறத சொன்னான், பள்ளிகளை நிர்வகிக்கப்பட்டத சொன்னா, மது சூத பத்தி கேக்குறாங்கன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொன்னா. இப்ப எல்லாத்தையும் ஒண்ணு சொல்லிட்டு இப்ப தொழுகையை பத்தி அல்லாஹ் சொல்றான். சுப்ஹானல்லாஹ். இந்த தொழுகையில சிறப்பனத்தையும் ஒருங்கிணைத்த சலாத்துல் உஸ்தா, அசர் தொழுகையை சொல்றாங்க. சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்குறது, பிசினஸ் இருக்கிறது, இந்த மாதிரியான தொழுகைய அலட்சியமா ஒரு சிலர் இருந்துருவாங்க. அப்படி இருந்துராதீங்க. தொழுகையினுடைய சிறப்ப நீங்க அறிஞ்சவர்களா இருந்தா பேணி தொழுங்க. அதுலயும் அசர் தொழுகையை பேணி தொழுதுக்கோங்க. இது அறிஞர்களுடைய கருத்துமா. இப்ப அல்லாஹ்வோட திருமுன்னாலே அணிபணிஞ்சு வாழுங்க. ஆனா அதே நேரத்துல உங்களுக்கு அச்சமா இருக்கு, பயமா இருக்கு, ஏதோ ஒரு பிரச்சனையா இருக்கு, இல்ல பயணத்துல இருக்கீங்க அப்படின்னா அந்தந்த இலை தகுந்த மாதிரி தொழுதுக்கோங்க. அல்லாஹ்வை நினைவு கூறுங்க. அதுல தவறிடாதீங்க. அதுக்கு பின்னாடி அந்த அச்சங்கள், பயங்கள், பயணங்கள் முடிஞ்சதுக்கு பின்னாடி நிறைவா தொழுங்க. அல்லாஹ் இதை எல்லாத்தையும் உங்களுக்கு கத்துக் கொடுக்குறான். ஏன் தெரியுமா? நீங்க அவனை நினைவு கூறணும், மறந்துடக்கூடாது நம்ம ஒவ்வொருத்தரும். அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ் கத்துக் கொடுக்குறேன்னு சொல்றோம். யா அல்லாஹ் நாங்கள் கற்றுக்கொள்கின்றோம். யா அல்லாஹ் இதன்படி செயல்படக்கூடியவர்களா எங்களை ஆக்கி வை. யா அல்லாஹ். ஓகேடா, அடுத்து. உங்களில் மனைவியரை விட்டு மரணம் அடைவோர் தம் மனைவியரின் நலம் கருதி வீட்டை விட்டு அவர்கள் வெளியேற்றப்படாமல் ஓராண்டு வரை அவர்களுக்கு வேண்டிய வாழ்க்கை வசதி அளிக்கப்பட வேண்டும் என்று மரண சாசனம் செய்ய வேண்டும். ஆனால் அவர்களாகவே வெளியேறிய பிறகு அவர்கள் தங்களின் தனிப்பட்ட விஷயத்தில் ஒழுங்கான முறையில் செயல்பட்டால் உங்கள் மீது எந்த பொறுப்பும் இல்லை. மேலும் அல்லாஹ் யாவற்றின் மீதும் வல்லமை மிக்கோனும் பேரறிவாளனுமாய் இருக்கின்றான். அடுத்தடா. இவ்வாறே தலாக் சொல்லப்பட்ட பெண்களுக்கு பொருத்தமான ஏதேனும் வழங்கி அவர்களை அனுப்பிவிட வேண்டும். இது இறையச்சம் உடையோரின் மீது கடமையாகும். ஒரு பொண்ணை கல்யாணம் முடிச்சோம் போக சொன்னோம்லாம் இல்ல. அந்த பெண்களுக்கு உரியத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகான முறையில செய்யுங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அது உங்களுக்கு இறையச்சத்தை கொடுக்கும். உங்க மேல அது கடமைன்னு சொல்றான். சுப்ஹானல்லாஹ். எத்தனை பேரு இஸ்லாத்துல பெண்களுக்கு கொடுமை, இஸ்லாத்துல அடிமைத்துவம், இஸ்லாத்துல உரிமை இல்லை, இதெல்லாம் படிங்க தங்கங்களா. இஸ்லாத்துல எப்படிப்பட்ட உரிமைகள் எல்லாம் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூலும் கொடுத்திருக்காங்கன்னு தெரியும். அடுத்தமா. இப்படி அல்லாஹ் தன்னுடைய கட்டளைகளை நீங்கள் சிந்தித்து செயல்படும் பொருட்டு உங்களுக்கு விளக்கி கூறுகின்றான். மரணத்துக்கு அஞ்சி தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறியவர்களை நீர் கவனிக்கவில்லையா? அவர்களோ ஆயிரக்கணக்கில் இருந்தனர். நீங்கள் மரணமடைந்து விடுங்கள் என்று அல்லாஹ் அவர்களிடம் கூறினான். பின்னர் அவர்களை மீண்டும் அவன் உயிர்ப்பித்தான். உண்மையில் அல்லாஹ் மனிதர்கள் மீது பேரருள் பாலிப்பவனாக இருக்கின்றான். ஆனால் மனிதர்களில் பெரும்பாலோர் நன்றி செலுத்துவதில்லை.
பாத்தீங்களா? அல்லாஹ் நமக்கு நன்றி செலுத்தக்கூடியவனா இருக்கான். நம்மள கவனிக்கக்கூடியவனா இருக்கான். நமக்கு அருள் செய்யக்கூடியவர்களா இருக்கான். மனிதர்கள் தான் நன்றி செலுத்துறது இல்ல. அடுத்ததா. முஸ்லிம்களே, அல்லாவின் வழியில் போர் புரியுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் செவியுறுபவனாகவும் பேரறிவாளனாகவும் இருக்கின்றான் என்பதை நன்கு அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுப்போர் உங்களில் யார் உளர்? அப்படி கடன் கொடுத்தால் அல்லாஹ் அதனை பல மடங்குகளாக்கி அவர்களுக்கு திருப்பிக் கொடுப்பான். அல்லாஹ் தான் செல்வத்தை குறைக்கவும் பெருக்கவும் செய்கின்றான். நீங்கள் அவன் பக்கமே திரும்பக் கொண்டு வரப்படுவீர்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சொல்லக்கூடிய அழகிய பிசினஸ். அல்லாஹ் தாலா போர் செய்யற நேரத்துல நீங்க போர் செய்வீங்க. நீங்க அல்லாஹ்வுடைய வசனங்களுக்கு கட்டுப்பட்டு நடங்க. சொல்லிட்டு அல்லாஹ் தாலா சொல்றான், அல்லாஹ்வுடைய விஷயத்துல கடன் கொடுக்கக்கூடியவங்க யாரு அப்படின்னா, அல்லாஹ் தாலா ஒவ்வொரு இடத்துலயும் செலவு செய்ய சொல்லியிருக்கான். அந்த வகையில எல்லாம் செலவு செய்யக்கூடியவங்க யாரு? அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அது பல மடங்கா பிறக்கி தருவான். துனியாவிலையும் தருவான், மறுமையிலையும் தருவான். அல்லாஹ் தான் உங்களுக்கு கூட கொடுக்கறதும் குறைச்சு கொடுக்கறதும். ஆனா எவ்வளவு இருந்தாலும் நீங்க நம்ம ஒவ்வொருத்தரும் அவன் பக்கம் தான் போகக்கூடியவர்களா இருக்கோங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நீங்க விட்டுட்டு போறதை விட செலவு செய்யறது சிறந்தது. ஓகே, அடுத்தமா. மூசாவுக்குப் பின்னர் இஸ்ரவேலர்களின் தலைவர்களுக்கு ஏற்பட்ட நிலைமைகளைப் பற்றி நீர் சிந்தித்துப் பார்க்கவில்லையா? அல்லாஹ்வின் வழியில் நாங்கள் போர் புரிவதற்காக எங்களுக்கு ஓர் அரசனை நியமனம் செய்யுங்கள் என்று அவர்கள் தங்கள் நபியிடம் கூறியபோது, அவர், போர் உங்கள் மீது விதியாக்கப்படும்போது நீங்கள் போர் புரியாமல் இருந்துவிட்டால் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், எங்கள் வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டும் எங்கள் பிள்ளைகளை விட்டு பிரிக்கப்பட்டும் இருக்கும்போது அல்லாஹ்வின் பாதையில் நாங்கள் போர் புரியாமல் இருக்க எங்களுக்கு என்ன கேடு என்று கூறினார்கள். ஆனால் போர் புரியுமாறு அவர்களுக்கு கட்டளையிட்டப்பட்ட போது அவர்களின் ஒரு சிலரை தவிர மற்றவர்கள் அனைவரும் பின்வாங்கி விட்டனர். மேலும் அல்லாஹ் இத்தகைய அக்கிரமக்காரர்கள் ஒருவரையும் நன்கறிவான். ஓகே, அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இஸ்ரவேலர்கள் நடந்துகிட்ட ஒரு விஷயத்த பத்தி அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்போ இதுல இருந்து நமக்கு கிடைக்கிற படிப்பினை என்னன்னா, நம்ம கஷ்ட நேரத்துல ஒண்ணு செய்யறேன்னு சொல்லிட்டு அப்புறமா அது நீங்களுக்கு பின்னாடி மாறு செய்யக்கூடாது. ஏன்னா இந்த மக்கள் நீங்க மேல போர் கடமையானா நாங்க செய்வோம்னு சொன்னாங்க. ஆனா போர் கடமையாக்கப்பட்டப்போ விலகி போயிட்டாங்க. இது சரியில்லாத பண்புங்கிறத சொல்றான். அடுத்து. அவர்களுடைய நபி, நிச்சயமாக அல்லாஹ் தாலூத்தை உங்களுக்கு அரசராக நியமித்திருக்கின்றான் என்று அவர்களிடம் கூறினார். இதை கேட்டதும் அவர்கள், எங்கள் மீது ஆட்சி செலுத்த அவர் எவ்வாறு உரிமையுடையவராவார்? நாங்களோ ஆட்சி அதிகாரத்திற்கு அவரை விட அதிக தகுதியுடையவராய் இருக்கின்றோம். மேலும் அவர் செல்வ வளம் அளிக்கப்பட்டவரும் அல்லவே என்று கூறினார்கள். அதற்கு அந்த நபி கூறினார், உங்களுக்கு மேலாக அல்லாஹ் அவரையே தேர்ந்தெடுத்திருக்கின்றான். மேலும் அறிவாற்றலையும் உடல் வலிமையையும் அவருக்கு அதிகமாக வழங்கியுள்ளான். தான் நாடுபவருக்கு தன்னுடைய பூமியில் ஆட்சி அதிகாரத்தை வழங்கும் அதிகாரம் அல்லாஹ்விடமே இருக்கிறது. மேலும் அல்லாஹ் மிக விசாலமானவனும் பேரறிவுடையவனுமாகவும் இருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். அந்த மக்களுக்கு அல்லாஹ் தாலூத்துங்கிற ஒரு அரசனை நியமிச்சு அவங்க கீழே அவங்க சொல்ற மாதிரி நடங்கன்னு சொல்லும் போது அவங்க என்ன சொல்றாங்க, இவர் என்ன எங்கள்ட்ட இருந்து தகுதியில கூட்டினவரா இருக்கிறாரு, இவருக்கு வசதியும் இல்ல, இவர் பெரிய மனுஷராவும் இல்ல, அப்படி இருக்க இவரையே நாங்க எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய கட்டளையை மீற பாக்குறாங்க. அப்ப அந்த இடத்துல சொல்லப்படுது, அல்லாஹ்வுடைய நாட்டம் இதுதான். அல்லாஹ் யாருக்கு நாடுறானோ அவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுப்பான். அவர் உங்கள சிறந்தவரா இருக்காரு, வலிமை மிக்கவரா இருக்கிறாரு, அறிவாற்றல்ல சிறந்தவரா இருக்கிறாரு. அதனால நீங்க அவருக்கு அல்லாஹ் தஆலா அதை கொடுத்திருக்கோம். நீங்க அதை கேட்டு நடங்க. அல்லாஹ் விசாலமானவன், பேரறிவு உழவோன். அப்ப நமக்கு வெளிப்படையா இருக்கிறது மட்டும்தான் தெரியும். அல்லாஹ் நுண்ணறிவாளன்கிறத கேட்டு நமக்கு இடப்பட்ட கட்டளையை அழகான முறையில செய்யணும். அடுத்ததா. மேலும் அவர்களுடைய நபி அவர்களுக்கு கூறினார், அவருடைய ஆட்சி அதிகாரத்திற்கான சான்று என்னவென்றால், அவருடைய ஆட்சி காலத்தில் உங்களுக்கு ஒரு பேழை திரும்ப கிடைத்து விடுவதாகும். அதில் உங்கள் இறைவனிடமிருந்து வழங்கப்பட்ட மன அமைதிக்கான பொருட்களும் மூசாவுடைய குடும்பத்தினர் மற்றும் ஹாரூனுடைய குடும்பத்தினர் விட்டு சென்ற சிறப்பு பொருட்களும் இருக்கும். அதை வானவர்கள் சுமந்து நிற்கின்றனர். நீங்கள் இறை நம்பிக்கையுடையவராக இருந்தால் திண்ணமாக உங்களுக்கு இதில் மகத்தான சான்று இருக்கின்றது. அப்போ அல்லாஹே உங்களை தேர்ந்தெடுத்துட்டான். இப்படிப்பட்ட சான்றுகளையும் கொடுத்திருக்கான். நீங்க உங்க விருப்பத்துக்கு நிராகரிக்காதீங்க. அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்படுங்கிற ஒரு விஷயம். அடுத்ததா.
பின்னர் தாலூத் படைகளுடன் புறப்பட்ட பொழுது கூறினார், திண்ணமாக அல்லாஹ் ஓர் ஆற்றின் மூலம் உங்களை சோதிப்பான். எவரேனும் அதிலிருந்து நீர் அருந்தினால் அவர் என்னை சார்ந்தவர் அல்லர். யார் அதிலிருந்து தாகம் தணிக்கவில்லையோ அவர் என்னை சார்ந்தவர் ஆவார். ஆயினும் எவரேனும் சிறங்கை தண்ணீரை அள்ளி குடிப்பதாக இருந்தால் குடித்துக் கொள்ளலாம். ஆனால் அவர்களில் சிலரை தவிர மற்ற அனைவரும் அதிலிருந்து தாராளமாக அருந்தினார்கள். பின்னர் தாலூத்தும் அவருடன் நம்பிக்கை கொண்டிருந்தோரும் ஆற்றை கடந்து சென்றபோது ஜாலூத்தையும் அவனுடைய படையையும் எதிர்த்து போரிட இன்று எங்களிடம் வலுவில்லை என்று அவர்கள் கூறினார்கள். ஆனால் ஒரு நாள் அல்லாவை திண்ணமாக சந்திப்போம் என உறுதியாக நம்பிக்கை கொண்டவர்கள் கூறினர், எத்தனையோ சின்னஞ்சிறு கூட்டம் அல்லாவின் அனுமதி கொண்டு பெரும் பெரும் கூட்டங்களை வெற்றி கொண்டிருக்கிறது. மேலும் அல்லாஹ் பொறுமையாளர்களுடனேயே இருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு தாலா கட்டளை சொல்லி அவர் அழகான முறையில சொல்றாரு, அல்லாஹ் இந்த ஆற்று மூலம் உங்களுக்கு சோதனையை வச்சிருக்காண்டு. ஆனா அவங்க அதை மீறினாங்க, அவங்களுக்கு அந்த சக்தி இல்ல. அப்போ அவங்க கொஞ்சம் பேர் அவங்களுடைய சொல்ல கேட்டு நடந்தாங்க. அவங்க சொன்னாங்க, எவ்வளவோ சின்ன சின்ன கூட்டங்கள் கூட பெரிய கூட்டத்தை வெற்றி பெற்றிருக்கு அல்லாவுடைய அனுமதி கொண்டு. அதனால நாங்க உங்களோட இருக்கிறோம், பொறுமையாளர்களோட அல்லாஹ் இருக்கிறாங்கிற ஒரு நம்பிக்கையோட அவங்களோட இருந்தாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். அடுத்ததா மேலும் ஜாலூத்தையும் அவனுடைய படைகளையும் எதிர்த்து போரிட அவர்கள் புறப்பட்ட பொழுது இப்படி பிரார்த்தித்தார்கள், எங்கள் இறைவனே, நீ எங்கள் மீது பொறுமையை பொழிவாயாக, எங்கள் பாதங்களை உறுதிப்படுத்துவாயாக. மேலும் இறை நிராகரிப்பாளர்களான இந்த கூட்டத்தினரை வென்றிட எங்களுக்கு உதவி செய்வாயாக. இறுதியில் அல்லாவின் அனுமதி கொண்டு இறை நிராகரிப்பாளர்களை அவர்கள் முறியடித்து விட்டார்கள். தாவூத் ஜாலூத்தை கொன்றார். மேலும் அல்லாஹ் தாவூத்துக்கு ஆட்சி அதிகாரத்தையும் ஞானத்தையும் அருளினான். மேலும் தான் நாடியவற்றையெல்லாம் அவருக்கு கற்றுக் கொடுத்தான். இவ்வாறு மனிதர்களில் ஒரு கூட்டத்தை பிரிதொரு கூட்டத்தை கொண்டு அல்லாஹ் தடுக்காவிட்டால் இந்த பூமியே குழப்பத்தால் சீர்குலைந்து போயிருக்கும். எனினும் அல்லாஹ் உலகோர் மீது பேரருள் புரிபவனாகவே இருக்கின்றான். அவனே இவ்வாறு சீர்கேடுகளை அகற்றுகின்ற ஏற்பாடுகளை செய்து கொண்டே இருக்கின்றான். இவை அல்லாவின் திருவசனங்களாகும். இவற்றை மிகச் சரியாகவே நாம் உமக்கு ஓதி காண்பிக்கிறோம். மேலும் முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக நீரும் தூதர்களில் ஒருவராவீர். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மக்கள் நிராகரித்தாலும் அந்த அல்லாஹ் தாலாவுடைய தூதரான தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஜாலூத்தை கொன்றாரு. அவங்க வெற்றி அடைகிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தான். அவன் யாருக்கு நாடுறானோ அவங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுக்குறான். பூமியில குழப்பத்தையும் சீர்கேடுகளையும் போக்கி அல்லாஹ் சீர்கேடுகள்ல இருந்து பாதுகாத்து, சீர்குலைவுகள்ல இருந்து பாதுகாத்து நன்மையான விஷயங்களை செய்யறதுக்கு அவங்களுக்கு வெற்றியை கொடுத்தான் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி முடிக்கிறான். அது மட்டும் இல்லாம இது மாதிரியான வசனங்கள் எல்லாமே மிகச் சரியானது, உங்களுக்கு ஓதிப்பு காட்டக்கூடியதா இருக்கு. நிச்சயமாக அந்த தூதர்கள் எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பின்னாடி வந்த தூதர்களுக்கெல்லாம் அல்லாஹ்விடத்துல இருந்து வஹி வந்துச்சோ அதே மாதிரி தான் நபியே முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கும் ஓதிகள் காட்டப்படுகிறது. நிச்சயமா நீங்களும் என்னுடைய தூதர்களில் ஒருத்தராய் இருக்கிறீங்கன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி முடிக்கிறான். 2 ஜுஸு முடியுது. 3வது ஜுஸுல இருந்து இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு பல சட்டங்களை நம்ம பார்த்திருக்கோம். அல்லாஹு தஆலா நிறைய இடத்துல இதெல்லாம் என்னுடைய வரம்புகள், இதன்படி வாழுங்க, அல்லாஹ்வை அறிந்து கொள்ளுங்கள், இதெல்லாம் அல்லாஹ்வுடைய சட்டங்கள், அல்லாஹ் அறியக்கூடியவனா இருக்கான், உங்களை பார்க்கக்கூடியவனா இருக்கான், உங்களை நோட் பண்ணக்கூடியவனா இருக்கான், அல்லாஹ் உங்களுக்கு கிருபை செய்யக்கூடியவனா இருக்கான். இப்படி ஏராளமான வசனங்களை நம்ம பார்த்திருக்கோம். இதையெல்லாம் முடியும்னா திரும்பவும் ஒரு தடவை மீட்டி பார்த்தா ரொம்ப பெஸ்ட். இதோடைய தஃப்சீர் விளக்கங்கள் பார்க்கறது ரொம்ப நல்லது. அதன்படி அழகான முறையில் வாழக்கூடிய நியத்தை, அழகான முறையில் செயல்படக்கூடிய நியத்தை நாம உள்ளத்துல வைப்பதோட யா அல்லாஹ் அதன்படி வாழக்கூடிய மக்களை எங்களை ஆக்கி வை யா அல்லாஹ் துஆ செய்வோம். யா அல்லாஹ் இதை அழகான முறையில் செயல்படக்கூடிய மக்களை எங்களை ஆக்கி வை யா அல்லாஹ்னு செயல்படுவோம். இன்ஷா அல்லாஹ் யா அல்லாஹ் நாங்கள் கேட்ட ஒவ்வொரு செய்திகளையும் பிற மக்களுக்கு பரப்பக்கூடியவர்களாக, எடுத்து சொல்லக்கூடிய மக்களாக எங்களை ஆக்கி வை யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களை நீ பொருந்திக்கொள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் முஹ்ஸின்களுடைய கூட்டத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் சேர்த்து வை யா அல்லாஹ். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.